வணக்கம் நண்பர்களே. உங்களுடைய அன்பு ஆழமானது, உங்கள் காதல் உண்மையானது. ஆனால் மறுபக்கம் ஒரு மனம் மட்டும்தான் பதிலாக கிடைக்கிறதா? அவர்கள் ஒரு மெசேஜ் பண்ண மாட்டார்களா என்று போனை 1000 முறை பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? நான் இவ்வளவு நேசித்தும் ஏன் அவர்களுக்கு புரியவில்லை என்ற வலி உங்கள் இதயத்தை சுடுகிறதா? உண்மையை சொல்லப்போனால், நீங்கள் காதலில் தோற்கவில்லை. நீங்கள் உங்களை வெளிப்படுத்தும் விதத்தில் ஒரு சிறிய தவறு செய்கிறீர்கள். ஒருதலை காதலை இருதலை காதலாக மாற்றுவது என்பது வெறும் மந்திரம் அல்ல, அது ஒரு உளவியல் கலை. இன்று இந்த வீடியோவில் யாரையும் கட்டாயப்படுத்தாமல், யாரையும் கெஞ்சாமல், உங்கள் ஆளுமையால், உங்கள் கம்பீரத்தால் நீங்கள் விரும்பும் நபர் உங்களை தேடி வரும்படி செய்யும் 7 ரகசியங்களை நாம் பார்க்க போகிறோம். இந்த 7 ரகசியங்களும் உங்கள் காதலை மட்டுமல்ல, உங்கள் வாழ்க்கையே மாற்றப் போகிறது. வீடியோவின் கடைசி நிமிடம் வரை நீங்கள் பார்க்க போகும் ஒவ்வொரு விஷயமும் உங்களை ஒரு ஹை வேல்யூ மனிதனாக மாற்றும். நீங்கள் யாரையும் துரத்த வேண்டாம், உலகம் உங்களை துரத்தப் போகிறது. அது எப்படி? வாங்க வீடியோவுக்குள்ள போலாம். உங்களை பற்றி நீங்களே பெருமையாக பேசிக்கொள்வதை தவிர்த்து, உங்கள் செயல்கள் மற்றும் ஆளுமையின் மூலம் உங்கள் மதிப்பை மற்றவர்கள் உணரச் செய்வது ஒரு நுணுக்கமான கலை. சமூக உறவுகளில், குறிப்பாக ஒருதலை காதலை இருதலை காதலாக மாற்ற முயற்சிக்கும் போது, நான் இப்படிப்பட்டவன் அல்லது என்னால் இது முடியும் என்று வாயால் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் மதிப்பை மெல்ல மெல்ல குறைக்கும். மனித மனம் இயல்பிலேயே மற்றவர்கள் சொல்லும் சுய புகழ்ச்சியை விட தாங்களாகவே கண்டறியும் ஒருவரின் சிறப்பம்சங்களையே அதிகம் நம்புகிறது. நீங்கள் ஒரு திறமையானவராகவோ, அறிவார்ந்தவராகவோ அல்லது வசதி படைத்தவராகவோ இருக்கலாம். ஆனால் அதை நீங்கள் நேரடியாக வெளிப்படுத்தும் போது, அது ஒரு விதமான அகங்காரமாகவோ அல்லது மற்றவர்களை கவரத் துடிக்கும் ஒரு பலவீனமாகவோ பார்க்கப்படும். மாறாக, உங்கள் திறமைகளை அமைதியாக உங்கள் செயல்களில் காட்டத் தொடங்கும் போது, அந்த நபர் உங்களை ஒரு மர்மமான மற்றும் ஆழமான ஆளுமை கொண்டவராக பார்க்க தொடங்குவார். உதாரணமாக, உங்கள் அறிவை பற்றி பேசுவதற்கு பதிலாக ஒரு சிக்கலான சூழ்நிலையில் நீங்கள் எடுக்கும் சரியான முடிவுகள் உங்கள் முதிர்ச்சியை காட்டும். உங்கள் கருணையை பற்றி பேசுவதற்கு பதிலாக நீங்கள் மற்றவர்களுக்கு செய்யும் பிரதிபலன் பாராத உதவிகள் உங்கள் மன அழகை பறைசாற்றும். தற்பெருமை பேசாத ஒருவரிடம் ஒருவிதமான கண்ணியமும் கம்பீரமும் தானாகவே வந்து சேரும். அந்த நபர் உங்கள் மீது ஆர்வம் கொள்ள வேண்டுமெனில் உங்களை பற்றிய தகவல்கள் அவர்களுக்கு சிறு சிறு துளிகளாக, அதுவும் மற்றவர்கள் மூலமாகவோ அல்லது தற்செயலான நிகழ்வுகள் மூலமாகவோ தெரிய வர வேண்டும். நீங்கள் பேசாத விஷயங்களே உங்களை பற்றிய ஒரு பெரிய பிம்பத்தை அவர்கள் மனதில் கட்டமைக்கும். காதலில் ஈர்ப்பு என்பது எப்போதும் தேடல் டிஸ்கவரி சார்ந்தது. நீங்கள் எல்லா பக்கங்களையும் திறந்து வைத்த புத்தகமாக இருந்தால் அங்கே தேடுவதற்கு எதுவும் இல்லை. உங்கள் சாதனைகளை ஒரு சாதாரண விஷயமாக கருதி நீங்கள் கடந்து செல்லும் போதே உங்களின் அந்த தன்னடக்கம் மற்றவர்களை ஆச்சரியப்பட வைக்கும். இவ்வளவு செய்தும் இவர் இவ்வளவு எளிமையாக இருக்கிறாரே என்ற எண்ணம் வரும்போதுதான் சாரண ஈர்ப்பு என்பது ஆழமான மரியாதையாகவும் பின் காதலாகவும் மாறத் தொடங்கும். உங்கள் தகுதியை நிரூபிக்க முயற்சிப்பதை நிறுத்திவிட்டு உங்கள் தகுதியை வளர்த்துக் கொள்வதில் மட்டும் கவனம் செலுத்துங்கள். நீங்கள் எப்போது அமைதியாக இருக்கிறீர்களோ அப்போது உங்கள் வெற்றி சத்தமாக பேசும். அந்த சத்தம் உங்களை சுற்றியுள்ளவர்களை திரும்பி பார்க்க வைக்கும். குறிப்பாக நீங்கள் யாரை ஈர்க்க நினைக்கிறீர்களோ அவர்களை உங்களை நோக்கி நகர்த்தி வரும். அன்பு மற்றும் உறவுகளின் பின்னணியில் விலகி இருத்தல் அல்லது தொடர்ந்து கிடைக்காமல் இருத்தல் என்பது ஒருவரின் மதிப்பையும் தேவையையும் அதிகப்படுத்தும் மிக வலிமையான உளவியல் தந்திரமாகும். ஒரு மனிதன் எப்போதுமே இன்னொருவருக்கு எளிதாக, எந்த நேரமும் அழைத்தவுடனே கிடைக்கக்கூடிய ஒருவராக இருக்கும்போது அங்கே அந்த நபரின் தனித்துவம் மங்கிப் போகிறது. மனித மனம் இயல்பிலேயே எளிதில் கிடைப்பவற்றை காட்டிலும் போராட்டத்திற்கு பின் கிடைப்பவற்றிற்கும் அல்லது அரிதாக கிடைப்பவற்றிற்குமே அதிக முக்கியத்துவம் அளிக்கிறது. ஒருதலை காதலை மாற்ற நினைக்கும் போது நீங்கள் அந்த நபருக்காக எப்போதும் காத்திருப்பதும் அவர்கள் கூப்பிட்டவுடன் ஓடிச் செல்வதும் உங்கள் மீதான மரியாதையை ஒரு கட்டத்தில் குறைத்துவிடும். நீங்கள் அந்த நபரின் வாழ்க்கையில் ஒரு அங்கமாக இருக்கிறீர்கள் என்பது இவர்களுக்கு தெரியும். ஆனால் நீங்கள் இல்லாத போது அவர்களின் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை அவர்கள் உணர வேண்டும். அந்த உணர்வை ஏற்படுத்துவதுதான் இந்த விலகி இருத்தல் எனும் கலை. இதற்காக நீங்கள் கோபமாக பேச வேண்டுமென்றோ அல்லது அவர்களை வெறுக்க வேண்டுமென்றோ அவசியமில்லை. மாறாக, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மிகவும் பிஸியாக இருப்பதை காட்ட வேண்டும். உங்கள் இலக்குகள், உங்கள் நண்பர்கள், உங்கள் தனிப்பட்ட முன்னேற்றம் ஆகியவற்றிற்கு நீங்கள் முன்னுரிமை கொடுக்கும்போது அந்த நபர் உங்களை ஒரு சுதந்திரமான ஆளுமையாக பார்க்க தொடங்குவார். நீங்கள் எப்போதும் அவர்கள் அருகிலேயே இருக்கும்போது
உங்கள் அன்பு ஒரு பழக்கமாக மாறிப்போகிறது. ஆனால் நீங்கள் சிறிது காலம் விலகி இருக்கும்போதுதான் அந்த அன்பு ஒரு தேவையாக மாறுகிறது. உங்கள் மெசேஜ்களுக்கு உடனடியாக பதில் அளிப்பதை குறைப்பதும், எல்லா அழைப்புகளையும் உடனே ஏற்காமல் இருப்பதும் அவர்களை உங்களை பற்றி சிந்திக்க தூண்டும். ஏன் இவர் இன்று பேசவில்லை, அல்லது இவர் எங்கே சென்றிருப்பார் என்ற தேடல் அவர்களுக்குள் வரும்போதுதான் உங்கள் மீதான ஈர்ப்பு வேறுபடத் தொடங்குகிறது. நீங்கள் ஒரு அழகான நிழல் போல் அவர்களை தொடர்ந்து கொண்டே இருந்தால் அவர்களால் உங்கள் உருவத்தை திரும்பி பார்க்க முடியாது. நீங்கள் நகர்ந்து செல்லும் போதுதான் உங்கள் நிழல் அவர்களின் மீது விழும். இந்த இடைவெளி என்பது ஒரு தண்டனை அல்ல, மாறாக உங்கள் மதிப்பை புரிய வைப்பதற்கான ஒரு மென்மையான நினைவுறுத்தல். நீங்கள் அவர்களுக்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தை விட உங்களுக்கு நீங்கள் கொடுக்கும் முக்கியத்துவம் அதிகமாக இருக்க வேண்டும். அப்போதுதான் அவர்கள் உங்கள் உலகத்திற்குள் வர விரும்புவார்கள். எப்போதுமே ஒரு பொருளின் அருமை அது இல்லாத போதுதான் தெரியும் என்பார்கள். அதேபோல் உங்கள் இருப்பின் இனிமையை அவர்கள் உணர வேண்டுமெனில் உங்கள் இல்லாமையின் வலியை அவர்கள் ஒரு முறையாவது சந்திக்க வேண்டும். இந்த விலகல் அவர்களை உங்களை நோக்கி ஈர்க்கும் ஒரு காந்தமாக செயல்படும். உங்கள் மீதான ஆர்வத்தை தக்க வைக்க எப்போதும் ஒரு சிறு இடைவெளியை பேணுங்கள். அந்த இடைவெளிதான் அன்பை வளர்க்கும் உரமாகவும் ஒருதலை காதலை இருதலை காதலாக மாற்றும் பாலமாகவும் அமையும். உங்கள் மனமும் உங்கள் தூரமும் உங்களை பற்றி 1000 கவிதைகளை அவர்களுக்கு சொல்லும். சுய முன்னேற்றம் என்பது ஒருவரை ஈர்ப்பதற்கான கருவி மட்டுமல்ல, அது உங்கள் வாழ்வின் தரத்தை உயர்த்தும் ஒரு அடிப்படை தேவையாகும். ஒருதலை காதலில் விழும் பலர் செய்யும் மிகப்பெரிய தவறு தங்கள் காதலிக்கும் நபரை சுற்றியே தங்கள் உலகத்தை அமைத்துக் கொள்வது. இதனால் அவர்கள் தங்கள் சொந்த வளர்ச்சி, தோற்றம் மற்றும் அறிவு தேடலை மறந்து விடுகிறார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால், தன்னைத்தானே செதுக்கிக் கொள்ளும் ஒரு மனிதனை பார்க்கும்போதுதான் மற்றவர்களுக்கு அவர் மீது ஒருவிதமான மதிப்பும் ஈர்ப்பும் உண்டாகிறது. நீங்கள் உங்களை உடல் ரீதியாக மேம்படுத்திக் கொள்ளும் போது, அதாவது உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி நேர்த்தியான உடைகளை அணிந்து உங்களை பொலிவாக வைத்துக் கொள்ளும் போது, அது உங்கள் தன்னம்பிக்கையை மற்றவர்களுக்கு பறைசாற்றும். ஒருவரின் முதல் ஈர்ப்பு எப்போதும் கண்ணால் பார்க்கப்படும் தோற்றத்தில்தான் தொடங்குகிறது. ஆனால் அந்த ஈர்ப்பை தக்க வைப்பது உங்கள் அறிவு சார்ந்த வளர்ச்சியாகும். நீங்கள் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளும் போதும், உங்கள் துறையில் சிறந்து விளங்கும் போதும் உங்கள் பேச்சு மற்றும் சிந்தனையில் ஒரு முதிர்ச்சி வெளிப்படும். இந்த முதிர்ச்சி உங்களை ஒரு சாதாரண மனிதரிடமிருந்து வேறுபடுத்தி காட்டும். நீங்கள் யாரை விரும்புகிறீர்களோ அவருக்கு நீங்கள் ஒரு உயர்ந்த தகுதி, ஹை வேல்யூ கொண்ட நபராக தெரிய வேண்டும். நீங்கள் உங்கள் இலக்குகளை நோக்கி ஓடும்போது உங்கள் வெற்றிகள் உங்கள் முகத்தில் ஒரு தனி தேஜஸை உண்டாக்கும். மற்றவர்களை பின்தொடர்வதை நிறுத்திவிட்டு உங்கள் லட்சியங்களை பின்தொடரத் தொடங்கினால் அந்த லட்சியத்தின் வெளிச்சம் மற்றவர்களை உங்கள் பக்கம் ஈர்க்கும். அறிவு என்பது ஒரு காந்தம் போன்றது. நீங்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையிலும் ஒரு தெளிவும் ஆழமும் இருக்கும்போது அந்த நபர் உங்களை வியப்புடன் பார்க்கத் தொடங்குவார். சுய முன்னேற்றம் என்பது ஒருவரை பாதிப்பதற்காக செய்யப்படுவதாக இருக்கக்கூடாது. அது உங்களை நீங்களே நேசிப்பதற்காக செய்யப்பட வேண்டும். நீங்கள் உங்களை நேசிக்கத் தொடங்கினால் உங்கள் உடல் மொழியில் ஒரு கம்பீரம் பிறக்கும். அந்த தன்னம்பிக்கை மிக்க ஆளுமை எவரையும் வசீகரிக்கக்கூடியது. ஒரு வெற்றியாளராகவோ அல்லது ஒரு சிறந்த ஆளுமையாகவோ நீங்கள் உருவெடுக்கும் போது உங்களை தேடி வரும் வாய்ப்புகளில் காதலும் ஒன்றாக இருக்கும். உங்களை ஒரு விலையுயர்ந்த வைரமாக நீங்கள் பட்டை தீட்டிக் கொண்டால் அதன் ஒளியில் ஈர்க்கப்படாதவர்கள் எவரும் இருக்க முடியாது. எனவே உங்கள் நேரத்தை மற்றவர்களின் கவனத்தை ஈர்க்க வீணாக்குவதை விட உங்களை மேம்படுத்திக் கொள்ள பயன்படுத்துங்கள். நீங்கள் உங்களை செதுக்கத் தொடங்கினால் உலகம் உங்களை ரசிக்கத் தொடங்கும். உங்கள் தகுதியை உயர்த்திக் கொள்வதே ஒருதலை காதலை மாற்றும் மிகச்சிறந்த ரகசியமாகும். இந்த வளர்ச்சி உங்கள் ஆளுமைக்கு ஒரு புதிய பரிமாணத்தை தரும். உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துதல் என்பது ஒரு உறவின் அடித்தளத்தை உறுதிப்படுத்தும் மிக முக்கியமான உளவியல் பண்பாகும். ஒருதலை காதலில் இருப்பவர்கள் பெரும்பாலும் செய்யும் மிகப்பெரிய தவறு தங்கள் மனதிற்குள் இருக்கும் அதீத அன்பை அப்படியே அந்த நபரிடம் கொட்டிவிடுவது. உங்கள் அன்பு உண்மையானதாக இருக்கலாம், ஆனால் அது சரியான அளவில் வெளிப்படுத்தப்படாத போது மற்றவர்களுக்கு அது ஒரு பாரமாகவும் சில நேரங்களில் அச்சத்தை உண்டாக்கும் விஷயமாகவும் மாறிவிடுகிறது. ஒருவரிடம் உங்கள் உணர்ச்சிகளை தாராளமாக வெளிப்படுத்துவது உங்களை ஒரு பலவீனமான ஆளுமையாக காட்டும். எப்போதுமே எல்லை மீறிய உணர்ச்சி வசப்படுதல் என்பது மற்றவர்களுக்கு உங்கள் மீதுள்ள மரியாதையை குறைத்துவிடும். நீங்கள் அந்த நபரை பார்க்கும் போதெல்லாம் படபடப்பாக இருப்பது, அடிக்கடி மெசேஜ் செய்து உங்கள் அன்பை நிரூபிக்க முயல்வது, அல்லது அவர்கள் ஒரு சிறிய பதிலை அளித்தால் கூட அதற்கு மிக நீளமான விளக்கங்களை கொடுப்பது போன்ற செயல்கள் உங்கள் மீதான ஈர்ப்பை குறைக்கும். காதலில் ஒருவிதமான நிதானம், ஈக்வனிமிட்டி எப்போதும் அவசியம். நீங்கள் உங்கள் உணர்ச்சிகளை கட்டுக்குள் வைத்திருக்கும் போது அந்த நபர் உங்களை ஒரு முதிர்ச்சியான மனிதராக பார்ப்பார்.
எதையும் நிதானமாக கையாளும் ஒருவரிடம் இயல்பாகவே மற்றவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வு ஏற்படும். உங்கள் மகிழ்ச்சியோ அல்லது வருத்தமோ எதுவாக இருந்தாலும் அதை ஒரு எல்லையோடு வெளிப்படுத்த பழகுங்கள். அந்த நபர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கிய அங்கம்தான், ஆனால் அவர்களே உங்கள் ஒட்டுமொத்த வாழ்க்கை அல்ல என்பதை உங்கள் செயல்கள் உணர்த்த வேண்டும். நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு அவர்கள் பின்னால் ஓடும்போது அவர்கள் உங்களை விட்டு விலகிச் செல்லவே நினைப்பார்கள். ஆனால் நீங்கள் அமைதியாகவும் உங்கள் உணர்ச்சிகளை சீராகவும் வைத்திருக்கும் போது அவர்களுக்கு உங்கள் மீது ஒரு ஆர்வம் பிறக்கும். இவ்வளவு அன்பு இருந்தும் இவர் எப்படி இவ்வளவு நிதானமாக இருக்கிறார் என்ற கேள்வி அவர்களை உங்களை நோக்கி இழுக்கும். உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவது என்பது அன்பை காட்டாமல் இருப்பது அல்ல, மாறாக அன்பை சரியான நேரத்தில் சரியான அளவில் வெளிப்படுத்துவதாகும். அதீத வெளிப்பாடு என்பது ஒருவரை சங்கடத்திற்குள்ளாக்கும், ஆனால் அளவான வெளிப்பாடு என்பது அவர்களை ஏங்க வைக்கும். உங்கள் மனதுக்குள் 1000 போராட்டங்கள் நடந்தாலும் வெளியே ஒரு அமைதியான குளத்தைப் போல காட்சியளியுங்கள். அந்த அமைதிக்குள் இருக்கும் ஆழத்தை தேடி அவர்கள் வருவார்கள். உங்கள் உணர்ச்சிகளுக்கு நீங்களே எஜமானராக இருக்கும்போதுதான் மற்றவர்கள் உங்கள் அன்புக்கு மதிப்பளிப்பார்கள். காதலில் வெற்றி பெற விரும்புபவர்கள் முதலில் தன் உணர்ச்சிகளை வெல்ல பழக வேண்டும். நீங்கள் கலங்காமல் இருக்கும்போதுதான் உங்கள் ஆளுமையின் உண்மை தன்மை வெளிப்படும். இந்த நிதானமே ஒருதலை காதலை இருதலை காதலாக மாற்றும் வலிமை கொண்டது. ஒருவரை துரத்துவதை விட உங்கள் அமைதியால் அவர்களை ஈர்ப்பதே அறிவார்ந்த செயல். மர்மத்தை பேணுதல் அல்லது ஒரு சிறு ரகசிய தன்மையுடன் உங்களை வெளிப்படுத்துதல் என்பது ஈர்ப்பின் விதிகளில் மிக முக்கியமானது. ஒரு மனிதரை பற்றி தெரிந்து கொள்ள எதுவுமே இல்லை என்ற நிலை வரும்போது அங்கே ஆர்வம் குறைந்து போகிறது. ஒருதலை காதலை மாற்ற நினைப்பவர்கள் செய்யும் பொதுவான தவறு தங்களை பற்றிய அனைத்து தகவல்களையும் கடந்த கால கதைகளையும் விருப்பு வெறுப்புகளையும் ஒரே நாளில் அந்த நபரிடம் கொட்டிவிடுவது. நீங்கள் ஒரு திறந்த புத்தகமாக இருக்கும்போது அந்த புத்தகத்தை வாசித்து முடித்தவுடன் அவர்கள் அதை மூடி வைத்து விடுவார்கள். ஆனால் ஒவ்வொரு பக்கத்திலும் ஒரு புதிய ஆச்சரியம் காத்திருக்கும் புத்தகத்தையே மக்கள் மீண்டும் மீண்டும் வாசிக்க விரும்புவார்கள். உங்கள் வாழ்க்கை, உங்கள் கனவுகள் மற்றும் உங்கள் அன்றாட செயல்பாடுகளை பற்றி ஒரு சிறு மர்மத்தை எப்போதும் வைத்திருங்கள். நீங்கள் எங்கே செல்கிறீர்கள், யாருடன் பேசுகிறீர்கள் அல்லது உங்கள் அடுத்த இலக்கு என்ன என்பதை பற்றி அவர்கள் கேட்காமலேயே விளக்கிக் கொண்டிருக்காதீர்கள். நீங்கள் சொல்லாத விஷயங்களே உங்களை பற்றி ஒரு தேடலை அவர்கள் மனதில் உருவாக்கும். இந்த மர்மம் என்பது பொய் சொல்வதோ அல்லது ஏமாற்றுவதோ அல்ல, மாறாக உங்களை பற்றிய முழுமையான பிம்பத்தை அவர்கள் மெல்ல மெல்ல கண்டறியும் வாய்ப்பை அவர்களுக்கு வழங்குவதாகும். ஒருவரிடம் பேசும்போது எல்லா நேரங்களிலும் உங்களை பற்றியே பேசாமல் அவர்களை பேசவிட்டு நீங்கள் ஒரு மனமான கவனிப்பாளராக இருங்கள். உங்கள் மனம் அவர்களை யோசிக்க வைக்கும். இவர் என்ன நினைத்துக் கொண்டிருப்பார் என்ற கேள்வி அவர்கள் மனதில் எழும்போதுதான் உங்கள் மீதான ஈர்ப்பு அதிகரிக்க தொடங்குகிறது. மனித மனம் இயல்பிலேயே விடுவிக்கப்படாத புதிர்களை நோக்கித்தான் ஈர்க்கப்படும். நீங்கள் ஒரு புதிராக இருக்கும்போது அந்த புதிரை விடுவிக்க அவர்கள் உங்கள் பின்னால் வருவார்கள். சமூக வலைதளங்களில் உங்கள் வாழ்வின் ஒவ்வொரு நிமிடத்தையும் பதிவிடுவதை தவிர்த்து உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை இரகசியமாக வைத்திருங்கள். நீங்கள் ஒரு சாதனையை செய்யும் போது அதை முன்கூட்டியே தம்பட்டம் அடிக்காமல் அது வெற்றியாக வெளிப்படும் போது மட்டும் தெரியப்படுத்துங்கள். அந்த திடீர் வெற்றி உங்கள் மீதான மரியாதையை வேறொரு தளத்திற்கு எடுத்துச் செல்லும். அதிகப்படியான நெருக்கம் என்பது சில நேரங்களில் அலட்சியத்தை உண்டாக்கும், ஆனால் ஒரு சிறு இடைவெளியும் மர்மமும் எப்போதும் ஒரு ஈர்ப்பை வைத்திருக்கும். நீங்கள் யார் என்பதை அவர்கள் யூகிக்கட்டும், உங்கள் அடுத்த நகர்வு என்ன என்பதை அவர்கள் தேடட்டும். உங்கள் ஆளுமையின் ஆழம் அவர்களுக்கு முழுமையாக தெரியாதவரை உங்கள் மீதான ஆர்வம் குறையவே குறையாது. ஒரு சிறு புன்னகை, ஆழமான பார்வை மற்றும் அளவான பேச்சு, இவை மூன்றும் உங்களை ஒரு மர்மமான மனிதராக காட்டும் வலிமை கொண்டவை. இந்த இரகசியத்தன்மைதான் ஒருதலை காதலில் இருக்கும் ஒருவரை உங்களை பற்றி சிந்திக்க தூண்டும் மிகச் சிறந்த கருவி. நீங்கள் ஒரு மர்மமாக இருக்கும்போதுதான் அவர்கள் உங்களை ஒரு பொக்கிஷமாக பார்க்க தொடங்குவார்கள். தன்னம்பிக்கை என்பது ஒரு மனிதனின் ஆளுமைக்கு மகுடம் சூட்டும் மிக உயரிய பண்பாகும். ஒருதலை காதலில் விழுந்தவர்கள் பெரும்பாலும் செய்யும் தவறு தாங்கள் நேசிக்கும் நபரை தங்கள் வாழ்வின் மையப்புள்ளியாக மாற்றிவிட்டு தங்களின் தனித்துவத்தை இழந்து விடுவது. நீங்கள் ஒருவரை சார்ந்திருக்கிறீர்கள் அல்லது அவர்கள் இல்லாவிட்டால் உங்கள் வாழ்க்கை அர்த்தமற்றது என்று நீங்கள் காட்டிக்கொள்ளும் கணமே உங்கள் மீதான ஈர்ப்பு அங்கே மரணிக்கிறது. உலகம் எப்போதும் தன்னிச்சையாக இயங்கும், சொந்த காலில் நிற்கும், எதற்கும் கலங்காத ஆளுமைகளையே ஆராதிக்கிறது. நீங்கள் யாருடைய அங்கீகாரத்திற்காகவும் காத்திராமல் உங்கள் பாதையில் உறுதியாக நடக்கும்போதுதான் மற்றவர்களின் கண்கள் வியப்புடன் உங்களை தேடும். தன்னம்பிக்கை என்பது வெறும் பேச்சில் இருப்பதல்ல, அது உங்கள் நடை, உடை, பாவனை மற்றும் நீங்கள் எடுக்கும் முடிவுகளில் வெளிப்பட வேண்டும்.
நீங்கள் உங்களை ஒரு தகுதியான மனிதராக கருதினால் மட்டுமே மற்றவர்கள் உங்களை ஒரு தகுதியான துணையாக கருதுவார்கள். பிறரை சார்ந்து இருக்காத மனநிலை கொண்டவர்களை பார்க்கும்போது அவர்களுக்குள் ஒரு தனி ஈர்ப்பு விசை இயங்கும். இவர் யாருக்காகவும் தன்னை மாற்றிக்கொள்ளவில்லையே, யாருடைய கவனத்திற்காகவும் இயங்கவில்லையே என்ற எண்ணம் அவர்களை உங்களை நோக்கி இழுக்கும். ஒருவரிடம் அன்பு காட்டுவது வேறு, அவரிடம் தஞ்சம் புகுவது வேறு. நீங்கள் தஞ்சமடையும் போது அங்கே காதல் இருக்காது, ஒருவிதமான பரிதாபம் மட்டுமே இருக்கும். ஆனால் நீங்கள் உங்கள் லட்சியங்களில் உறுதியாக இருந்து உங்கள் தனிப்பட்ட மகிழ்ச்சியை நீங்களே உருவாக்கிக் கொள்ளும் வல்லமை கொண்டவராக இருக்கும்போது அந்த தன்னம்பிக்கை ஒரு காந்தம் போல செயல்படும். தோல்விகளை கண்டு துவளாமல், விமர்சனங்களை கண்டு அஞ்சாமல் உங்களின் தனித்துவமான அடையாளத்தை நீங்கள் தக்கவைத்துக் கொள்ள வேண்டும். கூட்டத்தோடு கூட்டமாக பயணிக்காமல் உங்களுக்கென்று ஒரு தனிப்பாதையை வகுத்துக் கொள்ளும் போது நீங்கள் ஒரு தலைவனாகவோ அல்லது ஒரு முன்மாதிரியாகவோ மற்றவர்களுக்கு தெரிவீர்கள். காதலில் ஈர்ப்பு என்பது சமமான இரண்டு ஆளுமைகளுக்கு இடையே ஏற்படுவது, ஒருவரை ஒருவர் சார்ந்து இருக்கும் பலவீனமான நிலையில் அல்ல. நீங்கள் உங்களை முழுமையாக நம்பத் தொடங்கினால் உங்கள் உடல் மொழியில் ஒரு கம்பீரம் தானாகவே வந்து சேரும். அந்த தன்னம்பிக்கை மிக்க பார்வை எந்த ஒரு கடினமான மனதையும் கரைக்கக்கூடியது. நீங்கள் மற்றவர்களிடம் காதலை யாசிக்காமல் உங்கள் ஆளுமையால் அவர்களை வசீகரிக்க வேண்டும். ஒரு தற்சார்பு கொண்ட மனிதனாக நீங்கள் உருவெடுக்கும் போது உங்களை தேடி வரவேண்டியவர்கள் தானாகவே வருவார்கள். இந்த தன்னம்பிக்கையே ஒருதலை காதலை மாற்றும் ரகசிய ஆயுதம். உங்கள் பலமே உங்கள் அழகாக மாறும் தருணம் அதுவே ஆகும். உறவுகளில் மிகச்சிறந்த பிணைப்பை உருவாக்குவது என்பது பேசுவதில் இல்லை, மாறாக மற்றவர் பேசுவதை கூர்ந்து கவனிப்பதில்தான் அடங்கியிருக்கிறது. ஒருதலை காதலை இருதலை காதலாக மாற்ற நினைப்பவர்கள் பெரும்பாலும் தங்களை பற்றியே பேசிக் கொண்டிருக்க விரும்புவார்கள் அல்லது தங்கள் அன்பை விளக்குவதிலேயே குறியாக இருப்பார்கள். ஆனால் ஒரு சிறந்த கேட்பாளராக உருவெடுப்பது என்பது அந்த நபரின் இதயத்திற்குள் நுழைவதற்கான ஒரு ரகசிய கதவை திறப்பதாகும். உலகில் பெரும்பாலான மனிதர்கள் தங்களை புரிந்து கொள்ள ஒரு ஆள் கிடைக்க மாட்டார்களா என்றுதான் ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் அந்த நபரின் பேச்சை கவனிக்கும் போது அவர்களுக்கு ஒருவிதமான முக்கியத்துவத்தையும் அங்கீகாரத்தையும் வழங்குகிறீர்கள். அவர்கள் சொல்லும் ஒவ்வொரு சிறிய விஷயத்தையும், அவர்களின் கனவுகளையும் அச்சங்களையும் அன்றாட சின்ன சின்ன மகிழ்ச்சிகளையும் நீங்கள் நினைவில் வைத்திருந்து மீண்டும் ஒரு முறை அதை பற்றி கேட்கும்போது அவர்களுக்கு உங்கள் மீது ஒரு அளப்பரிய மரியாதையும் நெருக்கமும் உண்டாகும். ஒரு சிறந்த கேட்பாளர் என்பவர் வெறும் காதுகளால் மட்டும் கேட்பவர் அல்ல, அவர் கண்களாலும் இதயத்தாலும் கேட்க வேண்டும். அவர்கள் பேசும்போது குறுக்கிடாமல் அவர்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கேற்றவாறு எதிர்வினையாற்றுவது ஒரு கலை. நீங்கள் அவர்களுக்கு ஒரு சிறந்த வடிகாலாக மாறும்போது அவர்கள் தங்களின் ஆழ்மனது ரகசியங்களையும் பலவீனங்களையும் உங்களிடம் பகிர்ந்து கொள்ளத் தொடங்குவார்கள். இந்த நம்பிக்கைதான் காதலின் முதல் படி. மற்றவர்கள் அலட்சியப்படுத்தும் விஷயங்களை நீங்கள் கவனித்து கேட்கும்போது நீங்கள் அவர்களுக்கு ஒரு தனித்துவமான மனிதராக தெரிவீர்கள். ஒரு சிக்கலான நேரத்தில் அவர்களுக்கு அறிவுரை சொல்வதை விட அவர்கள் சொல்வதை அமைதியாக காது கொடுத்து கேட்பது அவர்களுக்கு மிகப்பெரிய ஆறுதலை தரும். பேச்சு என்பது அறிவை காட்டலாம், ஆனால் கவனிப்பு என்பது அன்பை காட்டும். அந்த நபர் பேசும்போது உங்கள் முழு கவனமும் அவர்கள் மீது மட்டுமே இருக்க வேண்டும். கைபேசியை பார்ப்பதோ அல்லது வேறு எங்கோ வேடிக்கை பார்ப்பதோ உங்கள் மீதான ஈர்ப்பை குறைத்துவிடும். நீங்கள் ஒரு சிறந்த கேட்பாளராக இருக்கும்போது அந்த நபருக்கு உங்களை ஒரு பாதுகாப்பான இடமாக, சேஃப் ஸ்பேஸ் உணரத் தோன்றும். அவர்கள் எப்போது மனவருத்தத்தில் இருந்தாலும் அல்லது ஒரு செய்தியை பகிர நினைத்தாலும் முதலில் உங்கள் நினைவே அவர்களுக்கு வரும். இந்த தேடல் ஒரு கட்டத்தில் ஆழமான காதலாக பரிணமிக்கும். நீங்கள் குறைவாக பேசி அதிகமாக கவனிக்கும் போது உங்கள் வார்த்தைகளுக்கு ஒரு மதிப்பும் கனமும் கூடும். மற்றவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கும் ஒரு பண்புள்ள மனிதனை நேசிக்காதவர்கள் எவரும் இருக்க முடியாது. இந்த கவனிக்கும் பண்புதான் ஒரு அந்நியரை நண்பராகவும் ஒரு நண்பரை காதலராகவும் மாற்றும் வல்லமை கொண்டது. ஒருவரை முழுமையாக கேட்டறிவது என்பது அவர்களை முழுமையாக நேசிப்பதற்கு சமம். உங்கள் மானமான கவனிப்பு அவர்களுக்கு 1000 வார்த்தைகள் சொல்லாத அன்பை புரிய வைக்கும். ஒருதலை காதலில் இருப்பவர்கள் மற்றவர் மனதை திறக்க பயன்படுத்த வேண்டிய மிகச்சிறந்த திறவுகோல் இதுவேயாகும். எதிர்பார்ப்பை குறைத்தல் என்பது உறவுகளின் சிக்கல்களை களைந்து உங்களை ஒரு முதிர்ச்சியான மற்றும் சுதந்திரமான ஆளுமையாக காட்டும் மிக உயரிய மனநிலையாகும். ஒருதலை காதலில் இருப்பவர்கள் பெரும்பாலும் செய்யும் மிக பெரிய பிழை தான் கொடுக்கும் அன்பிற்கு ஈடாக அந்த நபரிடமிருந்து உடனடி பதிலையோ அல்லது அதே அளவு அன்பையோ எதிர்பார்ப்பது.
நீங்கள் ஒரு மெசேஜ் அனுப்பினால் அதற்கு உடனே பதில் வர வேண்டுமென்றோ, நீங்கள் காட்டும் அக்கறைக்கு அவர்கள் நன்றி சொல்ல வேண்டுமென்றோ எதிர்பார்ப்பது உங்கள் மனதை ஒருவிதமான அழுத்தத்திற்கு உள்ளாக்கும். இந்த அழுத்தம் உங்கள் பேச்சிலும் செயலிலும் வெளிப்படும் போது அது அந்த நபருக்கு ஒருவிதமான சங்கடத்தை அல்லது பயத்தை உண்டாக்கும். எப்போதுமே எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும் இடத்தில் ஏமாற்றங்களும் புகார்களும் அதிகம் இருக்கும். நான் உனக்காக இவ்வளவு செய்கிறேன், நீ ஏன் என்னை கவனிக்கவில்லை என்ற எண்ணம் உங்கள் அடிமனதில் இருந்தால் அது உங்கள் முகபாவனையிலேயே ஒரு அதிருப்தியை தோற்றுவிக்கும். இந்த அதிருப்தி யாரையும் ஈர்க்காது. மாறாக எதையும் எதிர்பார்க்காமல் பழகுவது உங்களை ஒரு நிதானமான மனிதராக காட்டும். நீங்கள் அவர்களுக்கு செய்யும் உதவிகளோ அல்லது காட்டும் அன்போ எந்தவித நிபந்தனையும் அற்றதாக இருக்க வேண்டும். பிரதிபலன் எதிர்பார்க்காத அன்புதான் ஒருவரை ஆழமாக சிந்திக்க வைக்கும். நீங்கள் ஒரு கடமையை செய்வது போலவோ அல்லது கைமாறு கருதியோ பழகவில்லை என்பதை அவர்கள் உணரும்போது உங்கள் மீதான மதிப்பு தானாகவே உயரும். எதிர்பார்ப்பை குறைப்பது என்பது உங்கள் சுயமரியாதையை விட்டுக் கொடுப்பது அல்ல, மாறாக உங்கள் மகிழ்ச்சி இன்னொருவரின் கையில் இல்லை என்பதை உறுதிப்படுத்துவதாகும். நீங்கள் அந்த நபருடன் செலவிடும் நேரத்தை ஒரு பரிசாக கருதுங்கள். அது உங்கள் உரிமை அல்ல. அவர்கள் உங்களுக்கு பதில் அளிக்கவில்லை என்றால் அதற்காக கோபப்படாமல் அல்லது வருத்தப்படாமல் உங்கள் வேலையில் கவனத்தை செலுத்தும் போது உங்கள் மனவலிமை அவர்களுக்கு புலப்படும். இவருக்கு என் மீது அன்பு இருக்கிறது, ஆனால் நான் பதில் சொல்லாவிட்டாலும் இவர் கலங்காமல் இருக்கிறாரே என்ற ஆச்சரியம் அவர்களை உங்களை நோக்கி நகர்த்தும். ஒருவரை தன் வசப்படுத்த விரும்புபவர்கள் முதலில் தன் ஆசைகளை கட்டுப்படுத்த தெரிந்திருக்க வேண்டும். நீங்கள் எதையும் எதிர்பார்க்காத போதுதான் அந்த நபர் தன்னிச்சையாகவும் முழு மனதோடும் உங்களை நேசிக்க முன்வருவார். கட்டாயத்தினால் வரும் அன்பு நிலைக்காது, ஆனால் சுதந்திரமாக தரப்படும் அன்பே என்றும் நிலைக்கும். உங்கள் மனதை ஒரு பெரிய கடலை போல விசாலமாக வைத்துக் கொள்ளுங்கள். அதில் வரும் அலைகளைப் பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இந்த எதிர்பார்ப்பற்ற தன்மை உங்களை ஒரு ஞானியைப் போலவோ அல்லது ஒரு உயர்ந்த ஆளுமையாகவோ காட்டும். ஒருதலை காதலில் இருப்பவர்கள் இந்த மனப்பக்குவத்தை அடையும் போது அந்த தூய்மையான ஈர்ப்பு அந்த நபரை தானாகவே கட்டி போடும். உங்கள் நிம்மதி உங்கள் கையில் இருக்கும்போதுதான் நீங்கள் மற்றவர்களுக்கு ஒரு நிழல் தரும் மரமாக தெரிவீர்கள். இந்த முதிர்ச்சியே காதலின் வெற்றிக்கான அடிப்படை தகுதியாகும். சமூக மதிப்பு மற்றும் அந்தஸ்து என்பது ஒரு தனி மனிதனின் ஆளுமையை மற்றவர்கள் எடை போடும் மிக முக்கியமான அளவுகோலாகும். ஒருதலை காதலை இருதலை காதலாக மாற்ற நினைக்கும் போது நீங்கள் அந்த நபரிடம் மட்டும் எப்படி பழகுகிறீர்கள் என்பது முக்கியமல்ல, ஒட்டுமொத்த சமூகத்திடமும் மற்ற மனிதர்களிடமும் உங்கள் அணுகுமுறை எப்படி இருக்கிறது என்பதுதான் உங்கள் உண்மையான மதிப்பை தீர்மானிக்கிறது. மனிதர்கள் இயல்பிலேயே ஒரு உயர்ந்த பண்பும் சமூகத்தில் நற்பெயரும் கொண்ட நபரை தங்கள் துணையாக தேர்ந்தெடுக்கவே விரும்புவார்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு தரும் மரியாதை, முதியவர்களிடம் காட்டும் கனிவு, எளியவர்களுக்கு செய்யும் உதவிகள் மற்றும் உங்கள் நட்பு வட்டத்தில் உங்களுக்கு இருக்கும் செல்வாக்கு ஆகியவை உங்களை பற்றிய ஒரு நேர்மறையான பிம்பத்தை அந்த நபரின் மனதில் உருவாக்கும். நீங்கள் நேசிக்கும் நபர் உங்களை கவனிக்கும் போது நீங்கள் ஒரு தகுதியான மற்றும் கரவுமான மனிதராக தெரிய வேண்டும். சமூக அந்தஸ்து என்பது வெறும் பணத்தையோ அல்லது பதவியையோ குறிப்பதல்ல. அது உங்கள் நேர்மை, ஒழுக்கம் மற்றும் மற்றவர்கள் உங்களை எப்படி பார்க்கிறார்கள் என்பதை குறிக்கிறது. உங்களை சுற்றியுள்ளவர்கள் உங்களை பற்றி உயர்வாக பேசும்போது அது நீங்கள் சொல்லும் 1000 காதல் வார்த்தைகளை விட வலிமையானதாக அமையும். மற்றவர்களின் பாராட்டு என்பது ஒரு சான்றிதழ் போன்றது. அந்த சான்றிதழ் உங்களுக்கு இருக்கும்போது உங்களை காதலிப்பதில் அந்த நபருக்கு ஒரு பெருமிதம் உண்டாகும். இவரை அனைவரும் மதிக்கிறார்களே, இவருடன் இணைவது எனக்கும் பெருமைதானே என்ற எண்ணம் அவர்களுக்குள் ஒரு ஈர்ப்பை தோற்றுவிக்கும். உங்கள் சமூக வட்டத்தில் நீங்கள் ஒரு தலைவராகவோ அல்லது ஒரு பொறுப்புள்ள மனிதராகவோ செயல்படும் போது உங்கள் ஆளுமை ஒரு தனித்துவமான ஒளியை பெறும். காதலில் ஈர்ப்பு என்பது வெறும் உணர்ச்சி சார்ந்தது மட்டுமல்ல, அது ஒரு சமூக பாதுகாப்பையும் சார்ந்தது. நீங்கள் ஒரு கண்ணியமான மனிதராக சமூகத்தில் அறியப்படும் போது உங்களை ஒரு துணையாக ஏற்பதில் அவர்களுக்கு இருக்கும் தயக்கங்கள் மறையும். உங்கள் குணநலன்கள் மற்றவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கும்போது அந்த நபர் உங்களை இழக்க விரும்ப மாட்டார். சமூகத்தில் உங்களுக்கு இருக்கும் நல்ல பெயர் என்பது ஒரு காந்தம் போல செயல்பட்டு நீங்கள் விரும்பும் நபரை உங்களை நோக்கி இழுக்கும். சுயநலமின்றி மற்றவர்களுக்கு உதவும் குணமும் பொது இடங்களில் நீங்கள் கடைபிடிக்கும் ஒழுக்கமும் உங்கள் முதிர்ச்சியை காட்டும். இந்த முதிர்ச்சிதான் ஒருவரை ஆழமாக நேசிக்க தூண்டும் காரணியாகும். நீங்கள் ஒரு கூட்டத்தில் தனித்து தெரிவது உங்கள் ஆடம்பரத்தால் அல்ல, உங்கள் பண்பால் இருக்க வேண்டும். ஒரு தகுதியுள்ள மனிதனை உலகம் ஒருபோதும் விட்டுக் கொடுக்காது. அதேபோல் நீங்கள் விரும்பும் நபரும் உங்கள் சமூக மதிப்பை கண்டு வியந்து உங்கள் அன்பை அங்கீகரிக்கத் தொடங்குவார். உங்கள் வாழ்வின் ஒவ்வொரு செயலும் ஒரு செய்தியை சொல்ல வேண்டும். அது நீங்கள் ஒரு தரமான மனிதர் என்பதாகும். இந்த தரமே ஒருதலை காதலை மாற்றும் வலிமையான சக்தியாகும்.
சமூகத்தில் உங்கள் இடத்தை தக்கவைத்துக் கொள்ளும் போது காதலில் உங்கள் இடமும் தானாகவே உறுதியாகும். உங்கள் மதிப்பு மற்றவர்கள் கண்களுக்கு தெளிவாக தெரியும் போதுதான் அந்த நபர் உங்கள் அருகாமையை ஒரு வரமாக கருதுவார். பொறுமை என்பது ஒரு உறவின் முதிர்ச்சியை அளவிடும் மிக முக்கியமான கருவியாகும். மேலும் இது ஒருதலை காதலை இருதலை காதலாக மாற்றும் பயணத்தில் ஒரு மந்திரக்கோல் போல செயல்படுகிறது. அவசரம் என்பது எப்போதுமே ஆபத்தை விளைவிக்கும். குறிப்பாக உணர்வுகள் சார்ந்த விஷயங்களில் ஒருவரை வற்புறுத்துவதோ அல்லது விரைவாக முடிவெடுக்க சொல்லி நெருக்கடி கொடுப்பதோ எதிர்மறையான விளைவுகளையே ஏற்படுத்தும். ஒரு செடி வளர்ந்து மலர் விடுவதற்கு எப்படி ஒரு குறிப்பிட்ட காலம் தேவையோ அதேபோல் ஒருவரின் மனதில் உங்கள் மீதான ஈர்ப்பும் காதலும் மலர்வதற்கு கால அவகாசம் தேவை என்பதை நீங்கள் ஆழமாக உணர வேண்டும். நீங்கள் காட்டும் அன்பு மற்றும் அக்கறை அந்த நபரின் மனதில் மெல்ல மெல்ல ஊடுருவி ஒரு பிம்பத்தை உருவாக்க நேரம் எடுக்கும். அந்த நேரத்தை அவர்களுக்கு வழங்காமல், நான் இவ்வளவு செய்கிறேனே ஏன் இன்னும் பதில் சொல்லவில்லை என்று நீங்கள் பதற்றமடையும் போது உங்கள் மீதான மரியாதை குறையத் தொடங்குகிறது. நிதானமாக இருப்பவர்கள் எப்போதும் ஒரு வலிமையான ஆளுமையாக பார்க்கப்படுவார்கள். நீங்கள் காட்டும் பொறுமை அவர்களுக்கே ஒரு பாதுகாப்பு உணர்வை தரும். அதாவது நீங்கள் அவர்களை கட்டுப்படுத்த நினைக்கவில்லை என்பதையும் அவர்களின் விருப்பங்களுக்கு மதிப்பளிக்கிறீர்கள் என்பதையும் அது மறைமுகமாக உணர்த்தும். ஒருதலை காதலில் இருப்பவர்கள் பெரும்பாலும் உணர்ச்சி வேகத்தில் தவறான முடிவுகளை எடுத்து அந்த உறவையே முறித்துக் கொள்கிறார்கள். ஆனால் காலத்தின் மீது நம்பிக்கை வைத்து அமைதியாக தன் கடமையை செய்பவர்களுக்கு காலம் ஒரு கட்டத்தில் பதில் சொல்லும். சில நேரங்களில் அந்த நபர் உங்களை புரிந்து கொள்ள தவறலாம் அல்லது தற்காலிகமாக உங்களை விட்டு விலகி இருக்கலாம். அந்த தருணங்களில் நீங்கள் காட்டும் நிதானம் உங்கள் அன்பின் ஆழத்தை அவர்களுக்கு புரிய வைக்கும். எதையும் கட்டாயப்படுத்தி பெறுவது காதல் அல்ல, அது ஒருவிதமான ஆதிக்கம். ஆனால் அவர்கள் தானாகவே முன்வந்து உங்கள் அன்பை ஏற்கும் வரை காத்திருப்பதுதான் உண்மையான அர்ப்பணிப்பு. இந்த நீண்ட காத்திருப்பின் போது உங்களை நீங்களே சிதைத்துக் கொள்ளாமல் உங்கள் வாழ்வின் மற்ற அங்கங்களில் கவனம் செலுத்துவது உங்கள் முதிர்ச்சியை காட்டும். எது நடக்க வேண்டுமோ அது சரியான நேரத்தில் நடக்கும் என்ற மனப்பக்குவம் உங்களுக்கு ஒரு அமைதியை தரும். அந்த அமைதி உங்கள் முகத்திலும் செயலிலும் பிரதிபலிக்கும் போது அது ஒரு தனி ஈர்ப்பை உண்டாக்கும். அவசரப்படுபவர்கள் பெரும்பாலும் பலவீனமானவர்களாக கருதப்படுவார்கள். ஆனால் பொறுமையுடன் இருப்பவர்கள் ஒரு கோட்டையைப் போல உறுதியானவர்களாக தெரிவார்கள். உங்கள் காதலில் உண்மை இருந்தால் அந்த உண்மை காலத்தின் ஓட்டத்தில் அந்த நபரின் இதயத்தை சென்றடையும் என்பதில் சந்தேகம் வேண்டாம். அந்த நபர் உங்களை நோக்கி வரும் அந்த தருணத்திற்காக காத்திருக்கும் ஒவ்வொரு நொடியும் உங்கள் காதலை இன்னும் தூய்மையாக்கும். அந்த தூய்மையான காத்திருப்புதான் ஒருதலை காதலை ஒரு தெய்வீகமான காதலாக மாற்றும் வலிமை கொண்டது. எதையும் துரத்தி சென்று பிடிப்பதை விட அது உங்களை தேடி வரும்படி உங்களை உயர்த்தி கொண்டு பொறுமையுடன் இருப்பதே அறிவார்ந்த செயல். இறுதியாக ஒருதலை காதல் என்பது ஒரு பலவீனம் அல்ல, அது உங்களை நீங்களே செதுக்கிக் கொள்ள இயற்கை கொடுத்த ஒரு அரிய வாய்ப்பு. மேலே சொன்ன இந்த 7 ரகசியங்களும் அல்லது 10 வாழ்வியல் பாடங்களும் வெறும் தந்திரங்கள் அல்ல, அவை ஒரு மனிதனை உயர்ந்த ஆளுமையாக மாற்றும் உன்னதமான நெறிகள். யாரோ ஒருவருக்காக உங்களை மாற்றிக்கொள்வதை விட உங்களுக்காக உங்களை மேம்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் எப்போது தற்பெருமை பேசாமல் உங்கள் செயல்களால் சாதித்து காட்டுகிறீர்களோ, எப்போது தேவையற்ற உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி நிதானத்தை கடைபிடிக்கிறீர்களோ, எப்போது ஒரு சிறந்த கேட்பாளராக மற்றவர் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கிறீர்களோ, அப்போது உலகம் உங்களை தேடி வரும். காதல் என்பது யாரையும் கட்டாயப்படுத்தி பெறுவதல்ல, அது உங்கள் ஆளுமையின் ஈர்ப்பால் தானாகவே மலர வேண்டிய ஒன்று. உங்களை நீங்கள் நேசிக்க தொடங்குங்கள். உங்கள் மீது உங்களுக்கு ஒரு மரியாதையை உருவாக்கிக் கொள்ளுங்கள். நீங்கள் ஒரு பொக்கிஷமாக மாறும்போது உங்களை இழந்தது அவர்களின் நஷ்டமே தவிர உங்கள் நஷ்டமல்ல. உங்கள் பாதையில் உறுதியோடு இருங்கள். வெற்றி நிச்சயம் உங்கள் கதவை தட்டும்.